வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே எதிர்ப்பு இயக்கங்கள், இருளில் தீபங்கள். போர் வெடித்த போது ஐரோப்பாவின் பல நாடுகள் ஹிட்லரின் காலடியில் விழுந்தன. பாரிஸ், ஓஸ்லோ, ஆம்ஸ்டர்டாம், வார்சா என அனைத்தும் ஜெர்மனியின் கட்டுப்பாட்டில். ஆனால் இந்த நிசப்தம் ஏமாற்றம். அந்த நகரங்களின் இருட்டில் இரகசியமாக எழுந்தது எதிர்ப்பு இயக்கங்கள். இவர்கள் வீரர்கள், ஆனால் யூனிஃபார்மில் அல்ல. அவர்களது வீட்டு பெண்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், விவசாயிகள். அவர்களில் கையில் துப்பாக்கி இல்லை, ஆனால் இதயத்தில் தீ இருந்தது. அவர்களின் போர்க்கருவி நம்பிக்கை. அவர்களின் இரகசிய ஆயுதம் அமைதி. பிரான்சில் மக்கள் எதிர்ப்பு எழுந்தது. இவர்கள் இரவில் ரயில் பாதைகளை தகர்த்தனர். ஜெர்மன் தகவல் மையங்களை தாக்கினர். பாரிஸின் ஒவ்வொரு தெருவிலும் அவர்கள் நிழல் போல் நடந்து வந்தனர். போலந்தில் ஹோம் ஆர்மி இரகசியமாக ஆயுதம் திரட்டியது. அவர்கள் நகருக்குள் ஜெர்மன் படைகளை தடுத்து நிறுத்தினர். நார்வேயில் வித்தேமார்க் இயக்கம் ஜெர்மனியின் அணு ஆராய்ச்சியை முறியடித்தது. அது இல்லையெனில் ஹிட்லருக்கு அணுகுண்டு முதலில் கிடைத்திருக்கக்கூடும். சோவியத் ஒன்றியத்தில் பார்ட்டிசான்கள் என்று அழைக்கப்பட்ட கிராம மக்கள் ரயில் வழிகளை வெடிவைத்து தகர்த்தனர். அவர்கள் போராடியது ஒரே காரணத்திற்காக, நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த இயக்கங்கள் சிறியதாக இருந்தாலும் ஜெர்மனியின் பெரும் படையையும் திணறச் செய்தது. ஒவ்வொரு ரயில் தடையும், ஒவ்வொரு தகவல் திருட்டும் ஒரு மாபெரும் படைக்கு எதிரான அமைதியான தாக்குதலாக இருந்தது. பலரும் பிடிபட்டனர். சித்திரவதை, சிறை, தூக்கு. ஆனால் அவர்கள் பெயரை வரலாறு ஒருபோதும் மறக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் சுதந்திரத்தின் வேர்களை இரத்தத்தால் நீரூட்டியவர்கள். போரின் முடிவில் அந்த அமைதியான வீரர்களே உண்மையான வெற்றியாளர்கள் ஆனார்கள். அவர்கள் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது, பெருத்த ஆயுதம் இல்லாமல் கூட ஒரு மனிதன் மனதின் வீரம் போரை வெல்லும். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட